ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேத்தமெட்டிக்ஸினுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து 12th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 12th மேக்ஸில் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. எந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து CESO அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஃபிஷியல்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிஇ ஒரு எஸ்ஓ 4 ஏஇ இருப்பாங்க. ஓகேங்களா, 4லேருந்து 6 ஏஇ இருப்பாங்க. இவங்க தான் ஒவ்வொரு குரூப்பாக கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 கேம்ப், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மினிமம் 10 குரூப் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த குரூப்போடைய ஹெட்டும் அசிஸ்டன்ட் ஹெட்டும் மட்டும்தான் இன்றைக்கி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க. நாளையிலேருந்து தான் எல்லாருக்குமான பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான என்னென்ன ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வராமல் தப்பான ரிசல்ட் வந்தாலும் ஃபுல் மார்க்கை கட் பண்ணக்கூடாது. அவங்க எது வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்காங்களோ அதுக்கான மார்க் வழங்கப்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி தப்பான ஆன்சர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் போகாது. எது வரைக்கும் அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்களோ அதுக்கான மார்க்கு வழங்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சருக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப்பில் அஃபிஷியலாக போட்ட 1 மார்க்கு அதே தான். அதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் மியர் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. 10வது கொஸ்டின் ஏ டைப்பில் 10வது கொஸ்டின், அதே இது பி டைப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 20வது கொஸ்டின். மியர் அட்டெம்ப்ட் அப்படின்னா நீங்கள் எந்த எழுதியிருந்தாலும், எந்த ஆப்ஷன் எழுதியிருந்தாலும், எந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் வழங்கிடுவாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ 1 மார்க்கில் ஒரே ஒரு 1 வேர்டு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். 2 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அதில் என்ன செய்யணும் அப்படின்னா எது வரைக்கும் கரெக்டாக எழுதியிருக்காங்களோ அதுக்கு மார்க் வழங்கணும். சப்போஸ் ஃபுல்லாக கரெக்டாக எழுதிருந்தால் ஃபுல் மார்க். இப்போ இந்த 21வது கொஸ்டினுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்திருந்தாலே 2 மார்க் வழங்கணும். சப்போஸ் இந்த ஆன்சர் வரல, ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் அட்லீஸ்ட் அவங்க 1 மார்க் அந்த ஃபார்முலா அல்லது ஸ்டார்டிங்க்கு 1 மார்க் கொடுத்தாகணும். அதேமாதிரி 22வது கொஸ்டினுக்கு இந்த ஸ்டெப் இருந்தால் 1 மார்க்கு, ஃபைனல் ஸ்டெப்புக்கு 1 மார்க். அதே மாதிரி 23வது கொஸ்டினுக்கு இந்த ஸ்டெப்பு இருந்தால் மட்டும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி 24க்கும் இந்த ஸ்டெப் இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 25க்கு அதே மாதிரி தான். பட் 26க்கு பார்த்தீங்கன்னா F lambda x அந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு. F is a homogeneous function of degree 1 அப்படின்னா 1 மார்க். சப்போஸ் சார் F is a homogeneous functions of degree நான் எழுதலை அப்படின்னா அதுக்கான மார்க்கு வழங்கப்பட மாட்டாது. ஸோ இதில் வந்து 2 மார்க்கில் வந்து எந்த ஒரு மியர் அட்டெம்ப்ட்டும் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 மார்க் கொஸ்டின்ஸு. அந்த 3 மார்க் கொஸ்டின்ஸில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா எந்த ஒரு மியர் அட்டெம்ப்ட்டும் கிடையாது. ஸோ இதில் இருக்கிறது நல்லா பார்த்துங்க. இந்த ஸ்டெப்பு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த ஆன்சர் கீழே என்ன இருக்கோ, என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 மார்க்கில் நமக்கு எந்த ஒரு மியர் அட்டெம்ப்ட்டும் கிடையாது. 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து அவங்க மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் மியர் அட்டெம்ப்ட் கொடுக்கல. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டால் 1 மார்க்கு, டெல்டா டி இஸ் ஈக்குவல் 12ன்னு போட்டால் 1 மார்க்கு. ஸோ இது அப்படியே இருந்தால் தான், நீங்கள் இது இல்லாமல் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் அதுக்கான மார்க் வழங்கப்படும். மற்றபடியாக ஃபுல் மார்க் வழங்கப்பட மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி 42க்கு கொடுத்துருக்குறாங்க. 42Bக்கு இதுதான் ஆன்சர். இது இருந்தாலே போதும். 43க்கும் அதே மாதிரி இது இருந்தால் போதும். 43Bக்கும் இது இருந்தால் போதும். 44ல் B. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எதுக்குமே மியர் அட்டெம்ப்ட் கிடையாது. ஸோ ஒரே ஒரு மார்க் வந்து 12th மேத்தமெட்டிக்ஸ்னுடைய அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கீழே கொடுத்தது ஆர்டர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நீட் நாட் டு பி சேம் அஸ் இன் த ஸ்கீம். இதில் இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக எழுதியிருந்தால் கூட, இது மாற்றி கரெக்டாக இருந்தாலும் ஃபுல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது மிஸ்டேக் இந்த டேபிளில் இருந்தால் கூட அவங்களுக்கு 4 மார்க் டேபிளுக்கு 2 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருங்க. தப்பாக இருந்தாலும் 2 மார்க் அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த அஃபிஷியல் ஆன்சருக்கு. ஸோ 12th மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கிரேஸ் மார்க் தான் வழங்கியிருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம கிரேஸ் மார்க் வழங்கியிருக்காங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.